வாசிங்க 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நான் கொஞ்ச நேரம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து, இது ஏன் நடக்குது, இது யாரால நடக்குது, இதுக்கு பேர் என்ன, நல்லா கவனிங்க. இது ஏன் நடக்குது, யாரால நடக்குது, இதுக்கு பேர் என்ன, அதை சொல்லிட்டு செய்தியை முடிக்கிறேன். வாசிங்கயா. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. யாருக்கெல்லாம் தெரியும் சாத்தானின் தந்திரம்? பவுல் சொல்றாரு, உங்களை என்னை நம்பி சொல்றாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. என்னையா? சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப தெரியுது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. எங்க தெரியும் சாத்தானுடைய தந்திரம்? வசனத்துல. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், சாத்தானுடைய தந்திரம் நீங்க எங்க பார்த்தீங்க? வருகை வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருங்க. சாத்தானுடைய தந்திரத்தை எங்கே பார்த்தீர்கள்? அந்த காரியத்தை மைண்ட்ல வச்சுட்டு தான் பவுல் கேட்கிறார் கொரிந்து சபைக்கு, சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவைகள் அல்லவே அப்படி சொல்றாரு. நம்மளை நம்பி தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. எங்க பார்த்தீங்க நீங்க சாத்தானுடைய தந்திரத்தை? எங்கயா? சூழ்நிலை. என்னடா யாராச்சும் சொல்லுங்க. சரி, நான் சொல்றேனே, நீங்க மறந்துட்டீங்க. ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு தெரியாமல்ல, தெரியும், உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்துறேன் நான். சரியா? சாத்தானுடைய தந்திரத்தை எங்க பார்த்தோம்? ஏதேன்ல பார்த்தோம். எங்க பார்த்தோம்? ஏதேன்ல பார்த்தோம். சாத்தானுக்கு பேரே என்னவாமா? அவன் தந்திரமானவன். அவன் சரி, தந்திரம்னா என்ன? உண்மை மாதிரியே சொல்றது. தந்திரம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? என்னையா? நல்லது போல அதேதான், நல்லது செய்கிற மாதிரியே இருக்கும். ஆனா சரௌண்டிங் என்னது? கீழே பெரிய பள்ளம், கீழே பெரிய பள்ளம், மேலே வந்து புல்லு மேடு மாதிரி. அப்படி போடுறது இந்த மிலிட்ரியில எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படியே இருக்கும் புல்லு. புல்லு அப்படியே இப்படி மேலே போத்திட்டு மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் ஓடுவாங்க, டப்புன்னு படுத்துக்குவாங்க அந்த புல்லு மேட்டில், இல்லையா? தந்திரம்னா என்ன சொன்ன புரிஞ்சிரும் பாருங்க. ஏசப்பா சொன்னாரு, தேவன் சொன்னாரு, நீங்கள் சாகவே சாவீர்கள். இவன் வந்து கேட்டான், நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னாரா? நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னாரா? ஆமா சொன்னாரு. இவன் சொல்றான் சாக மாட்டீங்க. இவன் சொல்றான் சாக மாட்டீங்க. இப்ப இவன் நல்லவனா கெட்டவனா? நான் கேட்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பதான் சத்தியத்துக்குள்ள போக முடியும். நான் ஏங்க, படைத்தவர், சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், எல்லாத்தையும் செய்து அழகான தோட்டத்தில் விட்டுட்டு சொன்னாரு, நீ இதை சாப்பிட்டேன்னா செத்துருவேனாரு. சாகவே சாவீர்கள். ஒருத்தன் உள்ள வந்தான், அவன் கேட்டான், நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னாரா? இதை சாப்பிட்டா செத்துருவீங்க. சாகவே மாட்டீங்க அப்படின்னா, இப்ப 2 பேரையும் நான் நிறுத்தி பார்க்கிறேன், யார் நல்லவர்? இப்ப ஏவாளுடைய பார்வைக்கு யார் நல்ல ஆளா தெரியுது? சொல்லுங்க சொல்லுங்க. அவரு செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு போறாரு, இவன் வந்து நெவர்ங்கறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யார் நல்லவன் போல தெரியுது? ஆமென். அவனுடைய நோக்கம் சாகடிக்கிறது இல்ல, அவனுடைய நோக்கம் அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறது. அவனுடைய நோக்கம் அவங்கள சாகடிக்கிறது இல்ல, அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறது. ஏன் அப்படின்னா, தேவன் சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாதுன்னு, நான் இவங்களை சாப்பிட வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு இதை செய்யக்கூடாதுன்னு, சாத்தான் சொல்றான் இதை செய்ய வைப்பேன். கர்த்தர் சொல்லியிருக்காரு இதை தொடக்கூடாதுன்னு, நான் எப்படியாவது இம்மானுவேலை இதை தொட வைப்பேன். அதான் அவனுடைய தீர்மானம். ஐயா, விளங்கிட்டீங்களா? நல்லா விளங்கிடணும். அப்ப கவனிங்க, நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எதிராய் நீங்கள் சாவதில்லைன்னா, ஆமென், அவன் எதை அடிப்படையா வச்சு அப்படி சொன்னான்? ஆதியாகமம் 2-3 அதிகாரம் பிரசங்கம் பண்ண 80 வயசு பத்தாது.
ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரத்தை பிரசங்கிக்க 80 வருஷம் பத்தாது, 80 ஆயுசு காலம் பத்தாது. அதாவது தினந்தோறும் 12 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா, தினந்தோறும் 12 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா 80 வயசு பத்தாது. அவ்வளோ மேட்டர் இருக்கு உள்ள. புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. அப்ப கவனிங்க, எதன் அடிப்படையில் சாத்தான் அந்த வார்த்தையை சொன்னா நீங்க சாக மாட்டீங்கன்னு. அவனுக்கு ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும். ஆமென். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்லா தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியுமா? அவனையே சாகடிக்கலாம். அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட இவங்களை அவர் கொல்ல மாட்டாரு, வேற எதையாச்சும் செய்வாரு, ஆனா கொல்ல மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனால சொன்னான், தைரியமா அடிச்சான், நீங்க சாக மாட்டீர்கள், சாப்பிடு. என் நோக்கம் நீ சாகிறதோ உயிரோட, அது ஐ டோன்ட் வாண்ட் எனி கைண்ட், அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய நோக்கம், நான் உள்ள வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? அவர் வேண்டான்னு சொன்னார்னா நான் அதை எடுத்து உன் கையில கொடுத்துட்டு போறது. நான் அதை எடுத்து கையில கொடுப்பேன். ஆமென் தானா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடத்துல நாம் அப்படி சிக்கி தவிக்கிறோம். அநேக சூழ்நிலையில நம்மை அதற்கு உட்படுத்தி இருக்கிறோம். நான் அதை உணர்றேன். அநேக நேரத்தில் நம்ம அப்படிப்பட்ட சிக்கல்களிலே சிக்கி இருக்கிறோம். இது சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரம். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. உள்ள வந்தான், என்னென்ன பண்ணுனா, என்னென்ன நடந்துச்சு, ரிசல்ட் என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். ஆதியாகமம் 3ல். அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? அதை தூக்கிட்டு வந்து எழுதுறாரு பவுல் 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சரியா? புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நான் முதல்ல சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரு தீர்மானம் பண்றோம், அந்த தீர்மானத்துக்கு விரோதமாக தான் காலையில் செயல்படுறோம். ஒரு விருப்பம், தேவனுக்குள்ள ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துறோம், அந்த விருப்பத்துக்கு மாறாதான் காலையில் விடிய காலம் நடக்கும், அதே நடக்கும் தானா. ஆமென். அல்லேலூயா. ஆமென் தானே? அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. எனக்கெல்லாம் டெய்லி அனுபவம் தான். போராட்டம், அதெல்லாம் ஜெயிக்கணும். ஆமென். அப்ப கவனிங்க, இது எதனால நடந்துச்சு? ஆமென். சாத்தான் மிக தந்திரமானவன். நாம எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறோமோ அதையவே அவனுடைய ஆயுதமா மாத்திடுவான். நீங்க எதுல இன்ட்ரெஸ்டட், those who are interested, நீங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களோ அதையவே அவனுடைய ஆயுதமா மாத்துவான். எனக்கு பாருங்க, நான் தப்பு பண்ணேன்னா சரியா இருந்தேன்னா நீங்க சொல்லணும். இப்ப என்ன, எனக்கு பாட்டு பாடி ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பேரு ஆராதனை வீரர், நல்லா பாடுவார் ஆபிரகாம் பாஸ்டர், வந்தாருன்னா கூட்டத்தில் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு என்னை எங்க போனாலும் பாட்டு பாடுறதுக்கு எழுப்பி விட்டுருவாங்க. பெரிய பெரிய ஊழியர்கள் வரும்போது ஆராதனை நடத்துவேன். ஆமென். கேஎஸ் வில்சன் அண்ணன் பெரிய பாடகர், அவர் பெரிய பாட்டுக்காரர். அவர் மீட்டிங்க்கு நான் பாடுவேன். ஆமென். லூக்கா சேகர் ஈரோட்டில், அவர் மீட்டிங்க்கு நான் 3 நாள் பாடுறேன். ஒர்ஷிப் லீடர் நான். எப்படி? பெரிய பெரிய ஊழியக்காரங்க வரும்போது என்ன பாட்டு பாட சொல்லுவாங்க, நான் ஒர்ஷிப் லீடராக இருப்பேன். எனக்கு ஒரு ஆசை, அப்பா கர்த்தர் என் மேல ஆராதனையின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு. நான் இப்போ எதில் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டையா? இப்போ நான் தேடல் இங்க இல்ல. இப்போ என் தேடல் இதுல இல்ல. இங்க போறதே இல்லை. நான் என்ன செய்யறது இல்ல, போறதே இல்லை. காலையில் எழுந்துப்பேன், ஒரு அதிகாரம் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அடுத்து என் தேடல் எதில் இருக்குது? புது பாட்டு என்ன வந்திருக்குது, அந்த பாட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஹெட்செட் போடுவேன், ஒரு 100 தடவை அந்த பாட்டை கேட்பேன், வருவேன், கீபோர்டில் நிற்பேன், கார்டை பிடிப்பேன், பாடுவேன், ஆப்டா பாடுவேன். அப்படியே அதில் என்ன பாடியிருக்காங்களோ அப்படியே சில பாட்டை மாற்றி ஏன் சௌரியத்துக்கு பாடுவேன். கடைசியில் ஒரிஜினல் பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. சில பாடல்களை மாற்றி ஏன் சௌரியத்துக்கு பாடுவேன். போகிற இடத்துல சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க பாடுனது நல்லா இருக்கு, ஒரிஜினல் கேட்டால் நல்லா இல்லைம்பாங்க. இதெல்லாம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா பெரிய சந்தோஷத்தை தந்துருச்சு. நான் இப்போ இன்ட்ரெஸ்டா இருக்கேன். எதுல? ஆராதனையில. நான் பண்ணது தப்பா சரியா? சொல்லுங்க. இல்ல, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரணும், அதுக்கு தான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன். நான் பண்ணினது தப்பா சரியா? சரிதானம்மா. நான் ஏதாச்சும் பாவம் பண்ணனா, யாருக்கும் தெரியாம ஒயின் ஷாப்புக்குள்ள போயிட்டு வந்தேனா, இல்லை எங்கேயாச்சும் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தம் அடிச்சேனா? ஒன்றும் இல்லை இல்லைம்மா. நான் பண்ணது இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறியோ? உன் மூஞ்சி அப்படி சொல்லுது. சொல்லுங்க, என்னம்மா
சரியா தப்பா? சரிதானமா? ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான் தெரியுமா? என்ன பைபிள் படிக்க விடல, என்ன மணிக்கணக்கா முழங்கால் போட விடல, தேவ சமூகத்தை தேட முடியல, கர்த்தரோட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, தேவனோட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நல்ல காரியங்களை கொண்டும் பிசாசு உங்களை கர்த்தரை விட்டு பிரிப்பான், துன்பமான துக்கமான காரியங்களை கொண்டும் பிசாசு உங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிப்பான், கசப்பான அனுபவங்களை கொண்டும் பிசாசு தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிப்பான், இனிப்பான அனுபவங்களை கொண்டும் பிசாசு தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிப்பான். புரிஞ்சுட்டீங்களா? 2 3 4 காரியம் சொல்லிட்டு. ஆமென், ஆமென் தானா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில நல்ல அனுபவங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகி என்ன செஞ்சிரும்? தேவனை விட்டு பிரிஞ்சிரும். சில கசப்பான அனுபவங்கள், கசப்பான மனிதர்கள், கசப்பான சூழ்நிலைகள், தகாத காரியங்கள், இவைகளை வைத்தும் பிசாசு என்ன செஞ்சிருவாயா? பிரிச்சிடுவான். பின்மாற்றம் ஒரே நாளிலே நடப்பது இல்லை. அல்லேலூயா. பின்மாற்றம் ஒரே நாளில் நடப்பது இல்லை, அது எங்கேயோ ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம கண்டுக்காம வந்துட்டோம். அல்லேலூயா. உண்மைதானையா? பின்மாற்றம் ஒரு நாளில் நடக்கிற process அல்ல, இட்ஸ் a long time process. எங்கேயோ ஆரம்பிச்சிருக்கு, எப்பவோ ஆரம்பிச்சிருக்கு, அங்கேயே விழுந்துட்டோம், அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம். இதுக்கு பேரு பிசாசின் தந்திரம், ஆயுதம். சரி, நான் ஒரு 4-5 காரியத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் நடக்கிறது. ஆமென். பிராக்டிக்கலா தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு 4-5 டைம் இருந்தா எல்லாத்தையுமே வைக்கிறேன். சரியா? கவனி, நட்ட கடகடன்னு போற பாருங்களேன். சரி, வாசிங்கயா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19:4. சீக்கிரம் ஐயா. 1 ராஜாக்கள். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது போதியா யாரு தீர்க்கதரிசி. யார் அவர் பேரு? தீர்க்கதரிசி எலியா. யார் இந்த எலியா? திஸ்பியன் ஆகிய எலியா இஸ்ரவேலுக்குள்ள மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அசைக்க முடியாத ஒரு தீர்க்கதரிசி. தேசத்து வழியா எலியா போனா தேசம் நடுங்கும். ஆமையா, தேசத்து வழியா எலியா போனா தேசம் நடுங்கும். ஜனங்களின் ஊடாய் எலியா நின்னா ஜனங்கள் நடுங்குவார்கள். தேவ சத்தத்துக்காய் ஜனங்கள் காத்து கிடப்பார்கள், எலியாவின் சத்தத்துக்காக. ஆமென், அல்லேலூயா. 18வது அதிகாரத்துல கவனிங்க, என்னை பாருங்க. 18வது அதிகாரத்துல பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக நின்ற எலியா ஒரு பெரிய சேலஞ்ச். எங்க? பாகால் தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்குள்ள பெரிய சேலஞ்ச். என்ன தெரியுமா? நீ பலிபீடத்தை கெட்டு, ஆமென், என்ன செய்யலாம்? நீ உன் தெய்வத்தை கூப்பிடு, நான் என் தெய்வத்தை கூப்பிடுறேன். எந்த தெய்வம் அக்கினியிலே பதில் அருளுகிறதோ அதுதான் தெய்வம், அதர்வைஸ் மீது எதுவுமே காடு கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு அப்படி. இப்ப சேலஞ்சு நடக்குது 18வது அதிகாரத்துல, முந்தின அதிகாரத்துல. கவனிங்க, இப்ப சேலஞ்சு நடக்குது. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க கூப்பிட்டாங்க, ஒரு சத்தம் இல்லை. மதியத்துக்கு மேல நம்மால் பலிபீடத்தை செப்பனிட்டு, ஆமென், 12 குடம் நிறைய கொண்டு வந்து பலிபீடத்துல தண்ணியை ஈரம் பண்ணிட்டு, ஆமென், 21 வார்த்தைகள் கொண்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. பரலோகத்திலிருந்து அக்கினி வருகிறது, பலிபீடத்தை நக்கி போடுகிறது. அல்லேலூயா. சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டு போறேன். இதை கண்டு எலியா அந்த நாள் முழுவதும் நின்று, ஆமென், பாகால் தீர்க்கதரிசி 850 பேரை வெட்டி சாய்க்கிறாரு. இந்த செய்தி யாருக்கு போகுது? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கும் அவன் மனைவி எசபேலுக்கும் போகிறது. கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கும் அவன் மனைவி எசபேலுக்கும் போகும். இவங்க 2 பேர் யாரு? ஆமென், இஸ்ரவேலை கெடுத்து போட்ட
ராஜாக்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்குள்ளே பாகாலை கொண்டு மூலை முடக்கெல்லாம் பாகாலை விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்து ஆமென் கொண்டு வந்து தன் கணவனிடத்தில் ஆகாபிடத்திலே ரெக்கமெண்ட் பண்ணி அவனை கொடன்னு கொடைஞ்சு இஸ்ரவேல் முழுவதும் மூலை முடக்குகள் எல்லாம் விக்கிரக ஆராதனை கொண்டு வந்தவள். மட்டுமல்ல, ராஜா வெளியே புறப்பட்டு போனா அயல் நாட்டில் இருக்கிற ராஜாவை வர சொல்லி வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுகிறவள் எசபேல். வேறு ராஜாக்களோடு வேறு ராஜ்யங்களோடு விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் ஈடுபடுகிறவர்கள் எசபேல். இந்த எசபேலுடைய காதுகளுக்கு தீர்க்கதரிசியின் செயல் போகிறது. எல்லா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளையும் எலியா வெட்டி எரிஞ்சிட்டான். உடனே இந்த அம்மா சொல்லுது, நாளைக்கு இந்நேரம் ஒன்ன நான் என்ன பண்றேன் பாரு. செய்யறவ என்னைக்கு செய்யணும்? அன்னைக்கே பண்ணிரு. இதெல்லாம் நமக்கு அடையாளம். செய்யறவ என்னைக்கு செய்யணும்? அன்னைக்கே செய்யணும் இல்லையா? சரி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சொன்னது, அதாவது எலியாவை பார்த்து நாளைக்கு இந்த நேரம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னது இன்னொரு தீர்க்கதரிசியா, தேவ மனுஷியா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தீர்க்கதரிசியா, இல்ல எலியாவை விட ஜெபிக்கிற ஆளா, இல்ல எலியாவை விட காத்திருக்கிற ஆளா, இல்ல எலியாவின் மேல் இருந்த அழைப்பை விட உன்னத அழைப்பை பெற்ற ஆளா? கிடையாது. ஒரு வேசி, ஒரு விபச்சாரி. அவ சொல்ற நாளைக்கு இந்நேரம் முடிச்சிடும் ஒன்னு. இதுக்கு பயப்படலாமா? சொல்லுங்க, இதுக்கு பயப்படலாமா? பயப்படக்கூடாது. இதுக்கு ஒருத்தர் பயந்துட்டு 810 பேரை வெட்டிட்டு, அது சாயங்காலம் ஆயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் கொஞ்ச நேரம் சூரியன் நிப்பாட்டுங்க, கண்ணு தெரிய மாட்டேங்குது, வெட்டிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி செஞ்சவர் இப்ப எங்க தெரியுமா போற? ஒரு நாள் வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாணம். எசபேல் சொல்லிட்டாளாமா. யார் சொல்லிட்டா? எசபேல். யாருங்க எசபேல்? கர்த்தருடைய பிள்ளையா? எலியாவுக்கு நிகரானவளா? எலியாவுக்கு சரிசமமானவளா? இல்ல தேவ வார்த்தையை சுமந்தவளா? அல்லது இஸ்ரவேல தேவனுக்கு முன்னாடி நின்று திறப்புல நிக்கிறவளா? ஒன்றும் கிடையாது. அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு வேசி, விக்கிரக ஆராதனைக்காரி, பாகால் தீர்க்கதரிசிகளில் ஆமென் பாகால் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினவள், பாகாலை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்தவள். அறிவு வேண்டாம், ஞானம் வேண்டாம், நிதானம் வேண்டாம், சுதாரிப்பு வேண்டாம். யாருக்கு? எலியாவுக்கு. என் தகப்பன் எலியாவுக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். போயிட்டார். எங்க போயிட்டாருமா? ஒரு நாள் பிரயாணம் வனாந்தரத்துல அப்படியே நடக்கிறார், பித்து பிடிச்சி நடக்கிறார். நம்ம நடக்கிறோம்ல, சில நேரம் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வந்துட்டா இல்ல, அப்படியே போவோம் பாருங்க. பாஸ்டர் விட்டுட்டு போயிட்டான் பாஸ்டர், அவன் போனான் என்ன இல்லையா வருவான். போன மச்சான் திரும்ப சோத்துக்கு வழி இல்லாம என்ன செய்வாரு? வருவாரியா? பாஸ்டர் விட்டுட்டு போயிட்டான் பாஸ்டர். ஒன்னு சொல்லட்டா, உங்கள்ட்ட இருக்க வரைக்கும் தான் நல்ல சோறு, அவனுக்கு போட்டு விட்டுருங்க, கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம வருவான். ஆமென். ஆமென். அல்லேலூயாவா? அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். அப்படியே உருகிறது, அப்படியே போய் கர்த்தர் பாதத்துல கிடங்க. ஆமென். அவர் பாதத்தை பிடிச்சு அப்படியே கிடங்க. அல்லேலூயா. போன மச்சான் திருவாட்டோட வருவாரு. அல்லேலூயா. ஜீசஸ். ஆமென் தானா? ஆமென் தானா? வனாந்தரமாய் போயிட்டாரு. போய் ஒரு சூரச்செடி கீழே படுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வர பேசுறாரு. போதும் ஆண்டவரே. என்னவாமம்மா? போதும் கர்த்தாவே. எவ்வளவு நாள் சொல்லியிருக்கோம் அந்த வார்த்தையை நம்ம ஆண்டவர்கிட்ட? போதுப்பா. ஆமே, இந்த பாடு எனக்கு போதும், போதும். இந்த பிரச்சனை எனக்கு போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும். என்ன நான் சாகணும் ஆண்டவரே. இல்லையா செத்தாரா? இல்ல. இல்லையா செத்தாரா? சாகவே இல்லை. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கேட்டார்ல, நான் சாகணும் ஆண்டவரே. தீர்க்கதரிசிகளின் புத்திரில் நான் ஒருவன் மாத்திரம் மீண்டு இருக்கிறேன், நான் செத்துறணும் ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. டேய் பயப்படாதடா. ஆமே, பயப்படாத. இல்ல ஆண்டவரே சாகணும். என்னென்னமோ கன்வின்ஸ் பண்றாரு. நேரா அங்க இருந்து கிளம்பி கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. ஒரு கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. அங்கேயும் போறார் ஆண்டவர். எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டார். உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சோர்வு. சொல்லுங்க. சோர்வு. மனச்சோர்வு. சொல்லுங்க. மனச்சோர்வு. பிசாசு நம்மை தேவ திட்டத்திலிருந்து, தீர்க்க தரிசனத்திலிருந்து, பிளானிலிருந்து, பரலோகத்தின் பிரியத்திலிருந்து நம்மை பிரிக்கிற முதல் ஆயுதம் எது? மனச்சோர்வு. ஏங்க, ஒரு தீர்க்கதரிசியே பிரிச்சுட்டான், நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அல்லேலூயா. ஆமா, நம்ம காலையில வந்து கடங்காரன் வாசல் நின்னானே பிரிஞ்சிரும் ஆண்டவர் விட்டு. அச்சோ ஆண்டவரே,
ஏசப்பா இந்த கடனை கூட என்னால் கட்ட முடியும். நான் எதுக்கு உங்களை நான் ஆராதிக்கணும்? நான் எதுக்கு உங்களை நான் கும்பிடணும்? நான் எதுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும்? நான் எதுக்கு இல்லையா? நம்ம கொஸ்டின் சோர்வு. பிசாசு முதல்ல கையில் எடுக்கிற ஆயுதம் என்னதுமா? சோர்வு. மனச்சோர்வை உள்ள கொண்டு வந்துடும். மனச்சோர்வை உள்ள கொண்டு வந்துடும். சோர்ந்து போயிட்டார் எலியா. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி சோர்ந்து போய் சூறைச்செடி கிளம்பி படுத்துட்டார். அவர் வாட்டுக்கு ஆண்டவர் சோறு கொடுத்து விடுறாரு, கறி கொடுத்து விடுறாரு, கஞ்சி கொடுத்து விடுறாரு, காக்காவை அனுப்புறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. இல்லை ஆண்டவரே எடுத்துருங்க, ஒரே ஸ்டாண்டு தான், எடுத்துருங்க. அப்படியா மகனை நீ வாடா, உன்னை வச்சா தாண்டா பிரச்சனை உனக்கு. ஆமேன். கூப்பிட்டாரு. ஆமேன், வாங்கி வா, கழட்டு சால்வை கழட்டு அப்படின்னு. எடுறா சால்வையை. சில நேரம் முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்து பாருங்களேன், சால்வையை கழட்டிடுவார். எடுறா சால்வை எடுறா. ஆமேன். சால்வை தூக்குடா, நங்கி வா அப்படின்னாரு. ஒருத்தன் 12 ஏறு மாடு பூட்டி, ஆமேன், ஒரு பயங்கர விவசாயி, ஆமேன், ஏறு சாப்பாத்தின் குமாரன், பேரு எலிசா. இங்க ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு தோட்டத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? கூட்டிட்டு போயிட்டாரு. உன் சால்வை அவன் மேல போடுறாரு. ஆமேன். உன் சால்வைய போட்டார். எலியா போட்டார். அவ்வளவுதான். அழைப்பின் சால்வை எலிசா மேல விழுகுது. ஆமேன். சுழல் காற்று வந்துச்சு. வா, நீ சாகவா விரும்புற? உன்னை சாகவே விடமா. நீ இப்படி சாகக்கூடாது. என் வேலையை செய்ய மாட்டேன்ட்டு போயிட்டே இல்லை, நீ இப்படி சாகக்கூடாது. நீ நடு வீதியில சாகண்டா. எப்படி சாகணும்? நடு வீதியில. எனக்காக நீ சாகண்டா. வேலையை செய்ய மாட்டேன்னு பயந்து அடிச்சு ஒடியார இல்ல. வாய், உன்னை இப்படியே கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போனாரா? எப்ப வருவாரு? எப்ப வருவாரு? எலியாவும் ஏனோக்கும் பூமியில வந்து சாகணும். எலியாவும் ஏனோக்கும் பூமியில சாகணும். அவங்க மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் எடுத்துக்கொள்ளப்படல. ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த போதே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எலியா சுழல் காட்டிலே இதே சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் சொல்லி இருக்கு. அப்ப 2 பேரும் எங்க வரணும்? பூமிக்கு வரணும். வந்து இந்த மண்ணான சரீரத்தில் செத்து மண்ணுக்கு கொடுக்கணும் இந்த சரீரத்தை. அப்புறம் தான் மறுரூபமாக்கப்படணும். அப்ப வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2 சாட்சி. ஆமென். 3 வருஷ உபத்திரவ காலத்துல 2 சாட்சி வீதியில எரியப்படும் சொல்லி இருக்குல்ல. அல்லேலூயா. வீதியில எரியப்படும் 2 சாட்சி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். அவர்களை கொலை செய்து வீதியில எரிவார்கள். இருக்கா? அது நிறைவேறணும். அல்லேலூயா. ஒழுங்கா கொடுத்த வேலையை செஞ்சுட்டு அப்படியே போயிடலாம். இல்லைன்னா அருமையான காலகட்டத்தில் இறக்கி விட்டுருவாரு. அன்பு தேவ பிள்ளைகளே கவனிச்சிருங்க. மனச்சோர்வுல இப்ப இருக்கிற சோர்வை பார்த்துட்டு வேண்டாம் ஆண்டவரே என்ன போதுப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு எஸ்கேப் ஆனீங்கன்னா இப்ப விட்டுருவாரு. கூட்டிட்டு வச்சாரு, உட்காருப்பா உட்காருப்பான்னு சொல்லி ஒரு அற்புதமான காலகட்டத்தில் உள்ள இறக்கி ஃபீல்டில் இறக்கி விட்டுருவாரு. ஒரு அருமையான காலகட்டத்தில் ஃபீல்டில். அது என்ன காலகட்டம் தெரியுமா? காலை அறுக்கிற காலகட்டம், கைய காலை ஒட்டிக்கிற காலகட்டம். ஆமென். சபை நடந்துட்டு இருக்கும் போதே கத்தி எடுத்து வந்து குத்துற காலகட்டத்தில் ஊழியம் செய்ய வைப்பாரு. அல்லேலூயா. சூரிய ஆயத்தமா இருக்கியா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கறியா? சொல்லுங்க. மன சோர்வுல தப்பிக்க பார்க்க கூடாது. அல்லேலூயா. மன சோர்வுல சரியான டைம்ல இறக்கி விட்டுருவாரு. கூப்பிடும் போதே செஞ்சா அழகா என்ன செய்யலாம்? பரலோகமே என்னை எங்க வச்சிருங்க. என்ன சென்டர்ல வைங்க. சரியா? என்னை சென்டர்ல வச்சு நல்ல ஒரு நாள் முழுது பாட்டு பாடி கொண்டு அடக்கம் பண்ணுங்க. சரியா? பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? என்னது? என்னைய சாவுதான் நல்ல வார்த்தையே. கர்த்தருக்குள்ள மறிக்கிறது தானே நல்ல வார்த்தை. இப்பவுமே போக மாட்டேன். நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்க. அப்ப சுப்பமெல்லாம் போற மாதிரி இல்ல. நிறைய வேலை இருக்கு, முடிச்சுட்டு தான் போவேன். ஆமென். கவனிங்கம்மா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்துட்டாரு. போய் ஒரு நாள் பிரயாணம் தூரமா ஓடிடுறது. இங்க இருந்து ஒட்டஞ்சத்திரம் போறது. சண்டை இங்க நடந்துச்சு. இப்ப எங்க நிக்கிறாரு? ஒட்டஞ்சத்திரம் தாண்டி திண்டுக்கல் பைபாஸ் நிக்கிறாரு. யாரு? எலியா. ஒரு நாள் பிரயாணம் அங்க போயிடலாம். அங்க போய் நின்றுட்டு சொல்றாரு ஆண்டவர்ட்ட, இப்படியே என்னை எடுத்துங்க ஆண்டவரே, இப்படியே என்னைய தூக்கிருங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல சூழ்நிலையில எஸ்கேப் ஆனா கடினமான சூழ்நிலையை இறக்கி விடுவாரு. நல்ல சூழ்நிலையில் எஸ்கேப் ஆயிட்டார். யாரு? எலியா. ஒரு கடினமான சூழ்நிலையில இறக்கி விட போறாரு. எலியா நினைப்பாரு, அதுக்கு அன்னைக்கே செத்து இருக்கலாம் ஐயா, ஏயா இப்படி இறக்கி விட்டீர் என்னைய.
ஆமென் தானா? அல்லேலூயா. மனச்சோர்வு. ஃபர்ஸ்ட் காரியம் என்னதுமா? மனச்சோர்வு. ரெண்டாவது காரியம் வாசிங்க. ரெண்டாவது காரியம் வாசிங்க. யாக்கோபு 1, யாக்கோபு முதல் அதிகாரம் 6-7 வசனம். யாக்கோபு முதல் அதிகாரம் 6-7 வசனங்கள். யாக்கோபு முதல் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீக்கிரம் ஐயா, நான் ஒரு 3-4 காரியத்தை சொல்லிடுறேன் ஐயா. வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். வசனம் போடி. ஆமென். விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைச்சு கூட பாத்துறாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது பிசாசு அசால்ட்டா நம்மளை ஏமாத்துற இடம். நல்லா கவனிங்க ப்ளீஸ். ரெண்டாவது சாத்தான் நம்மளை அசால்ட்டா, அதாவது நம்மளை அறியாமலே நம்மளை ஏமாத்திட்டு போற இடம் எது தெரியுமா? அவிவிசுவாசம். நீங்க பெரிய விசுவாசியாட்ட இருப்பீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் எனக்காக செஞ்சிருவார், நான் பார்த்தேன் தேவன் என்னோடு இருக்காருன்னு அழகா ஒரு பொரிய உள்ள போட்டு போயிடுவான். இதெல்லாம் நடக்குமா? நீ சும்மா கர்த்தர்ன்னு இருக்கிற, இதெல்லாம் நடக்குமா? எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்விக்குறி வந்துருச்சுன்னு பாருங்களேன், அவ்வளோதான். அந்த காரியம் நடக்கவே நடக்காது. இது யாரால வந்தது? சாத்தானால உள்ள போடப்பட்ட ஒரு சம்பவம். அல்லேலூயா. அவிவிசுவாசம்னாலே யாரு தான்? சாத்தான். ஆமா. தண்ணியில மூழ்கிறோனால யாரு தான்? கண்களை பதிய வைக்கணும் யார் மேல? கர்த்தர் மேல். கர்த்தராம் இயேசுவின் மேல். ஆமென். ஐயா எழுதுறாரு பாருங்க, கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். அப்ப கடல்ல இறங்கி நடக்கிறது பெருசு இல்ல, கண்ணின் பார்வை தான் பெருசு. ஆமென். கடல்ல இறங்கி நிக்கிறது பெருசு இல்ல. அல்லேலூயா. இந்த கண்களின் பார்வை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல. அழைத்தவர் மேல். ஆமென். நமக்கு எதிராக ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு பாருங்க, அவர் மேல இருக்கணும். ஆமென். ஆமென் தானா? கண்பான தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஆமென். அப்ப அவிவிசுவாசம் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமா. ஆமென். சந்தேகப்படுகிற காற்றினால் அலைபடுகிற எதற்கு இருக்கிறாராமா? எதற்கு ஒப்பா இருக்கிறானாமா? படகுக்கு ஒப்பா இருக்கிறான், அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படி சொல்றாரு. அப்ப பிசாசு பயன்படுத்துகிற இரண்டாவது ஆயுதம் அவிவிசுவாசம். சொல்லுங்க, அவிவிசுவாசம். வாசிங்க யோவான் 20வது அதிகாரம் 24-25 வாசிங்க. யோவான் 20:24-25 வாசிங்க ஐயா. யோவான் சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 24-25. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. நல்லா கவனிங்க. ஏசப்பா ஒரு நாள் உள்ள வந்துட்டாரு, உயிர் தெழுந்த சரீரத்தோடு ரூமுக்குள்ள வந்துட்டாரு. அன்னைக்கு யார் இல்ல ரூம்ல? தோமா இல்ல. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுக்கு சொன்னார்கள். நல்லா கவனிங்க. மற்ற சீஷர்கள் என்ன சொன்னாங்க? தோமா கர்த்தரை கண்டோம். மற்ற சீஷர்கள் என்ன சொன்னாங்க? கர்த்தரை கண்டோம். கர்த்தரை கண்டோம். இது நம்பணுமா நம்ப கூடாதா? நம்பணும். சொல்லுங்க. சொன்னது யாரு? சீஷர்கள், நண்பர்கள், ஏசப்பா கூட இருந்தவங்க. அவங்க தோமாட்ட சொல்றாங்க, அவன் இல்ல எங்கேயோ இட்லி வாங்க போயிட்டான் இருக்கு. ஆமென். நல்ல கவனிங்க. ஆள் இல்ல. ஆமென். நல்ல இட்லியும் கெட்டி சட்னி வாங்க போனா பார்க்க முடியாது. ஆமென். அவர் என்ன செய்ய வர்ற நேரத்துக்கு பார்க்கணும். நீ எங்கேயாவது சுத்திட்டு வந்துட்டு நான் பார்க்கல அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரியா? அவரை எங்க அனுப்பிட்டாரு? தமிழ்நாட்டுக்கு அனுப்பிட்டாரு. அதனால தமிழ்நாட்டு விசுவாசி எல்லாமே எப்படியே உட்காந்துருக்கு சர்ச்சுக்குள்ள. இருக்குமோ இருக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ. தமிழ்நாட்டு விசுவாசி எல்லாம் அப்படிதான் இருக்கு. கேரளா விசுவாசி பாருங்க நல்லா இருக்கும். ஆமென் தானா? அல்லேலூயா. வாசிங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்கிட்ட சொன்னார்கள். அவங்கிட்ட சொல்லியாச்சு. கர்த்தர் வந்தாருடா, உயிர் தெழுந்த இயேசு உள்ள வந்தாருடா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க? அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு. மைண்ட்ல எப்படி வச்சிருக்க பாருங்க, மைண்ட்ல எப்படி இருக்கு பாருங்க. நீ காயத்தை பாத்தியா? ஆமே. கைய அவருதானா வந்தது? அவருதானா? ஆமாடா, நம்ம ஏசு தாண்டா வந்தாருடா. நான் என்ன கேட்கிறேன், கைய பார்த்தையா? நைஸா கூட்டிட்டு போய் அந்த சைடு ஒருத்தனை கூட்டிட்டு போய் கைய பார்த்தியா? தழும்பு இருந்துச்சா? வாசிங்க. அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். 2 இடத்தை தொடணும்னு ஆசைப்படுறான்.
2 இடத்தை தொடணும். ஒன்னு கைகளில் இருக்கிற காயத்தை, அந்த விழா, அந்த 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 தழும்பை நான் தொடணும். இன்னொன்னு விழால கடைசியா விழால ஒரு குத்து குத்துனாங்க. அப்ப எல்லாமே ஞாபகம் இருக்கு. வாசிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களாமா? எல்லாமே என்ன இருக்கு? ஞாபகம். எல்லாமே ஞாபகம் இருக்கு. எல்லாமே என்ன இருக்கு? ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் மைண்ட்ல இருக்கு. அழைச்சிட்டு வந்ததெல்லாம் மைண்ட்ல இருக்கு. ஆமென். கூட்டிட்டு வந்தாரு, ஒரு வழியா கூட்டிட்டு வந்து இந்த ஊர்ல வீடு கொடுத்து இடம் கொடுத்து நல்லா தான் வச்சிருக்கிறாரு. எல்லாமே மைண்ட்ல இருக்கு. இன்னும் சொல்லட்டா, எல்லாமே இயேசு தான் செஞ்சாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆமென். இப்ப என்ன சந்தேகம் தெரியுமா? இனிமேல் செய்வாரா, இனிமேல் ஏதாவது செய்வாரா எனக்கு அப்படிங்கிற சந்தேகையா. ஸ்தோத்திரம். எல்லாமே தெரியா, எல்லாமே தெரியும், எல்லாமே ஞாபகம் இருக்கு பாருங்க. அப்போ விழாவில் ஒரு ஓட்டை இருக்கு, விழாவில் குத்துனது ஞாபகம் இருக்கு, கையில ஆணிகள் கடாவப்பட்டது ஞாபகம் இருக்கு, கூட நடந்தது ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன முடியல? நம்ப முடியல. அவிவிசுவாசம். உடனே ஏசப்பா வந்துட்டாரு, டேய் தோமா இங்க வான்னு கூப்பிட்டு தொடுன்னு. அல்லேலூயா. தொடு 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 தொடு, தொட்டா தானே நம்புவ, தொடு. ஆமென் தானா? அல்லேலூயா. அவிவிசுவாசம் பிசாசு கொண்டு வருகிற 2வது ஆயுதம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பிரிச்சோம். கர்த்தரை நம்ப விடாது, ஆண்டவருடைய வேலையை நம்ம வாழ்க்கையில செய்ய விடாது. அவிவிசுவாசம் கர்த்தருடைய பிளான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம போயிரியா, தேவ திட்டம் நிறைவேறாம போயிரு. அவிவிசுவாசம் இருந்தா, அல்லேலூயா, அவர் மேல அவிவிசுவாசம் இருந்தா காட்ஸ் பிளான் அழிஞ்சிரும். ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பிளான் டெஸ்ட்ராய், அழிஞ்சு போயிடும். ஏன்னா என்ன செய்ய முடியாது? விசுவாசம் இல்லாத இடத்துல அவர் என்ன செய்ய மாட்டாரு? கிரியை செய்ய மாட்டாரு, அற்புதம் செய்ய மாட்டாரு, கிரியை நடக்காது. விசுவாசம் இல்லாத இடத்துல கிரியை நடக்காது. அதனாலதான் விசுவாசம் இல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. ஆமென். விசுவாசிக்கு அற்புதம் நடந்த எல்லா இடத்தையும் பாருங்க பைபிள்ல. அற்புதம் செஞ்ச எல்லா இடத்தையும், ஒரு 3 இடத்தை தவிர அற்புதம் செஞ்ச எல்லா இடத்தையும் பாருங்க பை ஃபெய்த். ஆமென். பை ஃபெய்த். அல்லேலூயா. பை ஃபெய்த். ஆமென். விசுவாசத்தை கொண்டுதான், அவங்களுடைய விசுவாசத்தை கொண்டுதான் அற்புதம். 12 வருட பெரும்பாலான ஸ்தோரிக்கு எப்படி சுகம் கிடைச்சது? அந்த அம்மா எழுந்து புறப்பட்டு வந்து நான் தொட்டா சுகமாவேன். ஆமெவா. ஆமென். கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக தேவனிடத்தில் தொடர்ந்து வர்றா. 15வது அதிகாரத்தில் மத்தேயு 15ல தொடர்ந்து வர்றா, பின்னாடியே வர்றா. 3 விதமான புறக்கணிப்பு. ஆனாலும் போல ஆண்டவர் சொன்ன, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். ஆமா. ஆமென். நீ என்ன விரும்புகிறாய்ன்னு கேட்டாரு. நான் பார்வையடைய விரும்புறேன். நீ என்னடா விரும்புறேன்னாரு. நான் பார்வையடைய விரும்புகிறேன், நான் சுகம் பெற விரும்புகிறேன், போனார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து போன 10 குஷ்டரோகி போற வழியில சுகமாயிட்டான். இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வெறும் தண்ணீரை ஆமென் சாம்பார் வழியில கொண்டுட்டு போன ஆமென் வேலையாட்கள் உள்ள என்றானவன திராட்சை ரசத்தை பார்த்தா சொன்னதை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிற இடத்துல மட்டும்தான் அற்புதத்தை காண முடியும். விசுவாசம் மட்டும்தான் கிரியை செய்ய வைக்கும். விசுவாசத்தை மட்டும்தான் பரலோகத்தின் மகிமையை பார்க்க முடியும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. திராட்சரசத்தை செஞ்சவர், சுகம் கொடுத்தவர், நல்லா கவனிச்சே வாங்க. குஷ்டரோகத்தில் சுகம் கொடுத்தவர், உதிரப்போக்கில் சுகம் கொடுத்தவர், எல்லாத்தையும் செஞ்சு 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 கடைசியில ஒருத்தர் உயிரோட எழுப்பி விட்டு போயிட்டார். அல்லேலூயா. விசுவாசம் உயிரோட எழுப்பும். ஆமென். பாருங்க, சின்ன சின்னதா செஞ்சுட்டே வந்தாரு. ஒருத்தர் கட்டில் கடையா கடனா எழுப்பி வீட்டுக்கு போடான்ட்டார். ஆமென். ஒருத்தர் 38 வருஷம் படுத்திருந்தா, நீ விசுவாசிக்கிறியா, என்ன நம்புறியா, என்னால் ஆகும்னு நினைக்கிறியா? ஆமா. ஒருத்தன் சொல்றான் பாருங்க, உம்மால் ஆகும். ஆமென் அப்படின்னு சொன்னா, சரி அப்படின்னு போட்டாரு. அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சு 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 வந்தவர் ஒரு கல்லறைக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து சொல்றாரு, லாசருவே வெளியே வானாரு. ஆமா. அதுக்கு முன்னாடி அவங்க அக்காட்ட சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய. அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான். அப்ப அவிவிசுவாசம் காட்ஸ் பிளானை கெடுத்துரும். ஆண்டவருடைய திட்டத்தை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருடைய திட்டத்தை கெடுத்துரும். ஆமென். ஆமென் தானா? அல்லேலூயா. 3வது காரியம், நான் டைம் இல்லை அதனால போறேன். ஆமென். 3வது காரியம் எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆமென். பிசாசு 2வது பயன்படுத்துற ஆயுதம் அவிவிசுவாசம். 3வது காரியம் வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை, நல்ல கவனிங்க, ஆகையால் இவ்வளவு காரியம் இருக்கு நமக்கு முன்னாடி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற
நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயாவா. ஆமென். மூன்றாவது ஆயுதம், பிசாசு பயன்படுத்துகிற மூன்றாவது ஆயுதம் பாரம் பிளஸ் பாவம். சொல்லுங்க. பாரம். கண்டிப்பா பாவத்தில் நம்மளை தள்ள முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், கர்த்தருக்குள்ள கொஞ்சம் நிலைத்து இருக்கிறோம். பாவத்தில் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னொன்னு அழகா செஞ்சிருவோம். என்னது? பாரம். அதுக்கு நீங்க நல்ல இடம் கொடுப்பீங்க. எதுக்கு? பாரத்திற்கு. எதுக்கு? ஆமா, மூஞ்ச பார்த்தாலே தெரியும், பெரிய பாறாங்கல்ல மேல தலையில் இருக்கும். ஆமா, ரெண்டு காரியத்தை எடுக்கிறான் பாருங்க. திரளான சாட்சி. ஆண்டவர் சொல்றாரு, திரளான சாட்சி உனக்கு முன்னாடி இருக்கு. எலியா இருக்கிறாரு, எலிசா இருக்கிறாரு, தானியேல் இருக்கிறாரு, ஓசியா இருக்கிறாரு, செபனியா இருக்கிறாரு, ஆமென், நாகூம் இருக்கிறாரு, நிறைய பேர், ரூத் அம்மா இருக்குது, தெபோராள் அம்மா இருக்குது, பாராக் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்காங்க உனக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு ரோல் மாடல். ஏன்? இப்போ இயேசு கிறிஸ்துவே இருக்கிறாரு. அதெல்லாம் மறந்துடுவோம். அதெல்லாம் என்ன செஞ்சிருவோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றோம். இப்போ என்ன செஞ்சிருவோம்? ரெண்டு விஷயத்தை கையில் எடுக்கணும். ஒன்று பாவம். பாரப்படாத ஆட்கள், எதுக்குமே பாரப்படாத ஆட்கள் பாவத்தில் விழும். பாவத்தில் விழாத ஆட்கள் பாரத்தில் விழும். விளங்கிருங்க. அல்லேலூயா. பாவத்தில் விழாத ஆளு எதுல விழுந்துரும்? பாரத்தில். கோண கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது வருகை வரைக்கும். என்ன ஆயுதம்? பிசாசு. நீங்க பாடப்படுறீங்கன்னா அவன் சந்தோஷமாயிடுவான். நீங்க பாரப்படுறீங்கன்னா ரொம்ப களிப்பாயிடும். ரைட், ஓகே, இந்த இருதயத்தை முடிச்சாச்சு, இந்த இருதயத்தை முடிச்சாச்சு, நம்ம கைவசம் வந்துருச்சு. ஏன்னா என்ன வந்துருச்சு? உள்ள வர்றது காலையில் 8:15 வர்றது. நான் அவசரமா கிளம்பிட்டு இருப்பேன். ஒரே பாரமா இருக்கு பாஸ்டர். அப்படியா? இப்போ அந்த பாரத்தை என் மேலே வச்சுட்டு போயிடுறது. 8:15 வந்து அந்த பாரத்தை என்ன செஞ்சிடறது? என் தலையில கவுத்திடுறது. நான் அந்த வேலையை, அன்னைக்கு வேலையே நடக்காது எனக்கு. அன்னைக்கு வேலையே நடக்காது. நான் பட்டணத்துக்குள்ள போய் ஓடணும், வேலையே நடக்காது. அன்னைக்கு ஒரு வேலை நடக்காது. மைண்டெல்லாம் யார் மேல இருக்கும்? காலையில் ஏன் வந்து இப்படி அழுதுட்டு போனாங்க? ஏசப்பா. அப்போதான் ஆண்டவர் ஒரு நாள் உணர்த்துறாரு, போச்சுரா உன்னை முடிச்சிட்டாண்டா அப்படின்னு. ஒரு நாள் ஆவியானவர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்துருங்க, ஓ உன்னை முடிச்சிட்டானா அப்படின்னாரு. ஐயோ, அந்த வசனம் இதெல்லாம் அங்கே எழுதின செய்தி, இதெல்லாம் அங்கே எழுதின செய்தி. ஆமென். உன்னை முடிச்சிட்டானா, ரைட்ரா, போ, ரெண்டு பேரும் ஜாகுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். விட்டுருவாரு. ஆமென். ஒன்று பாரம், இன்னொன்று பாவம். பாவத்தில் தப்பிச்ச ஆளு பாரத்தில் மாட்டிரும். பாரப்படாத ஆளு கண்டிப்பா எங்கேயாவது ஒன்று லாக் ஆகி நின்றுட்டு இருக்கும். அது ரெண்டும் அவனுடைய மிகப்பெரிய தந்திரமான ஆயுதம். ஆண்டவர் சொன்னாரு, நீ அதை பார்க்காத, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல எப்படி ஓடணுமாமா? பொறுமையோடு. ஸ்பீடா ஓடுனா தண்ணி ரொம்ப செலவாகும். ஸ்பீடா ஓடுனா தண்ணி ரொம்ப செலவாகும், டயர்ட் ஆயிடுவோம். ஆமென். வாந்தி வரும், வயிற்றை பெரட்டும், தலை சுத்தும். ஆமென். இதெல்லாம் நடக்கும் ஸ்பீடா ஓடுனா. அதான் எப்படி ஓடுவோம்? பொறுமையோடு ஓடுவோம். பொறுமையோடு. இந்த மாரத்தான் ஓட்டம் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் கடைசியில ஒரு அழுக்கு ஷூ போட்டுவிட்டு அம்மாடி தொங்கட்டின்னு வருவான். அப்படியே வந்துகிட்டு இருப்பான். ஒருத்தன் முன்னாடியே பயங்கரமான ஸ்கெட்சஸ் ஷூவெல்லாம் போட்டு, அப்படியே பவர் ஷூவெல்லாம் போட்டு பயங்கரமாக அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஆள் டிப்டாப்பா ரன்னிங் பார்த்தீங்கன்னா பயங்கரம். நம்ம நினைப்போம் வந்துடும் பால் தெரியுதுன்னு. அவர் எங்கேயாச்சும் வாந்தி எடுத்து மரத்தடியில் உட்காந்துருப்பாரு. வாமிட் குடலை பெரட்டி வாமிட் எடுத்து மரத்துக்கிடுங்க. இந்த கடைசியில் இந்த பழைய ஷூ போட்டு அழுக்கு பண்ணின்னு போட்டு ஒருத்தர் அப்படியே மெதுவாக அப்படியே போவான் பாருங்க. வருவான் பாருங்க. ஆமென். 10-11வது ரவுண்டில் ஒரு 20 கிலோமீட்டர் கடந்து வருவான் பாருங்க. பொறுமையோடு. தந்திரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்து என்னது சொன்னேன்? ஆமென். டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கு பேர் என்னதுமா? திசை திருப்புறது. எபிரேயர் 12:1 திசை திருப்புறது. ஆமென். ஒன்று ஓட்ட, நமக்கு ஓட்ட நியமிக்கப்பட்டிருக்குது. அதுல ஓடாம இங்கிட்டு பாரப்படுறது, இங்கிட்டு பாவத்தை பார்க்கறது. பார்த்தா ஓட முடியுமா? டிஸ்ட்ராக்ஷன். ஆமென். திசை திருப்புதல். 4 முடிக்கிறேன், டைம் இல்லை. ஆமென். வாசிங்க 4. ஆமென். யாத்திரையாகமம் 18
13. யாத்திரையாகமம் 18:13. யாத்திரை 18வது அதிகாரம் 13வது வசனம். 13 இருந்து வாசிங்க. யாத்திரை 13. யாத்திரை மறுநாள் மோசே ஜனங்களை 18வது அதிகாரம் 13 வாசிங்க. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லோரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள், அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள், நான் அவர்களுக்கு வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்யாமல் செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோடு கூட இருப்பார், நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களோடு கூட இரும், ஜனங்களுக்காக இரும். இந்த விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் இடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாய் இருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வது, இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவது உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேல் எல்லோரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்ததால் வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேனிடத்தில் கொண்டு வந்தார்கள், சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான், அவன் திரும்ப தன் தேசத்திற்கு போய்விட்டான். ஆமென் சொல்லுங்க. என்ன புரிஞ்சு? என்னமோ புரிஞ்சு பாஸ்டர். என்ன புரிஞ்சுச்சு உங்களுக்கு? ஆமென். மோசே என்ன செஞ்சாருன்னா, மோசே யாரு? ஏங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம். அவர் தான் ஃபர்ஸ்ட் லீடர். எபிரேயத்தில் இஸ்ரவேலுக்குள்ள ஃபர்ஸ்ட் லீடர் அவர் தான். நேரடியா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த மோசேக்கு கூட ஒரு தந்திரம் நடக்குது. என்ன தந்திரம் நடக்குது? என்ன தந்திரம் நடக்குது? சேரை போட்டு உக்காந்துக்கிறாரு. இப்போ எல்லாரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. இவர் ஜெபம் பண்ண பாடே காணா. இவர் தேவ சமூகத்துக்கு போனதவே பார்க்க முடியல. இவர் தேவனை தேடினதாவே இல்லை, செபிச்சதா இல்லை, வேதத்தை எடுத்து ஆகமங்களை வாசிச்சதா இல்லை. சேரை போட்டு காலையில் உட்கார வேண்டியது, சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டியது? நியாயம் விசாரி. மோசேயுடைய மாமாவை இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். முழு பைபிள்லையும் மோசேயுடைய மாமனார இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். நேரா ஆண்டவர் அனுப்பிச்சு விட்டாரு. பிசாசு பயன்படுத்துகிற அடுத்த ஆயுதம், 4வது ஆயுதம் என்ன தெரியுமா? அதான் முதவே சொன்னேன். என்னது? பிசி. என்னது? பிசி. வேலை பழு உங்க மேல போட்டு டம்ப் பண்ணுவான். நிறைய வேலை விழுகுது, உங்க மேல விழுகுதுன்னா என்ன செஞ்சிடணும்? சுதாரிக்கணும். நானே தான் பாத்திரம் கிளக்கிறேன் பாஸ்டர், நானே தான் ஜோராக்குறேன், நானே தான் குழம்பு வைக்கிறேன், பீஸ் வேற ஒரு 500 பீஸ் இருக்கு, நானே தான் பாப்பா பார்க்கணும், நானே தான் சோறு ஊட்டணும். ஆமென். அப்ப எப்போதான் பைபிள் படிக்கிறது? எப்போதான் ஜெபம் பண்றது? எப்போதான் கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் இருக்கிறது? கொஞ்ச நேரம், அரை மணி நேரம். இயேசு 1 மணி நேரம், உங்க பாஸ்டர் அரை மணி நேரம் கேட்கிறாரு. அரை மணி நேரமாவது எப்பதான்?
அப்போ பிசாசு பயன்படுத்துகிற 4வது ஆயுதம், தந்திரமான ஆயுதம், வேலைப்பளு. நேரா மாமாவை அனுப்பி விட்டார் பாருங்க. மாமா வந்து அழகான ஒரு ஆலோசனை, மோசே இது வந்து உன் வாழ்க்கையை கெடுத்துரும் மோசே, இது தேவ சமூகத்தில் நீ போறதை தேவ திட்டத்தை கெடுத்துரும். நீ என்ன செய்ய, எல்லாரையும் ஏற்படுத்து, 100 பேத்துக்கு, 1000 பேத்துக்கு, 50 பேத்துக்கு, 10 பேத்துக்கு ஏற்படுத்து. சின்ன காரியங்கள் அவங்களே பார்க்கட்டும், பெரிய காரியங்கள் மட்டும் ஆமென் கையெழுத்து போட வேண்டிய பெரிய ப்ராஜெக்ட் மட்டும் இங்கே வரட்டும். மீதெல்லாம் தாசில்தார் பார்ப்பார், விவோ பார்த்துக்குவார், ஆர்ஐ பார்த்துக்குவார். எல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் வரட்டும். ஆமென் அல்லேலூயா ஆமென் தானா ஆமென். அப்போ நீங்க வேலையில பிஸி ஆயிட்டீங்கன்னா சுதாரிச்சிருங்க. அது ஒரு வகையான ஆயுதம். விடிய 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 நைட்டும் பகலும் சில பேரை பார்க்கவே முடியாது. நைட்டும் பகல் என்ன செய்தியா வேலை. எப்போதான் ஜெபம் பண்றது? நம்ம கிறிஸ்தவர்கள் அல்லவா? எப்போதான் ஜெபிக்கிறது? எப்போதான் பைபிள் படிக்கிறது? தினந்தோறும் பைபிள் படிக்கிறவங்க கை தூக்குங்க. தினந்தோறும் நான் பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி பைபிள் வாசிக்கிறது இல்லையா ஜான்சிமா? ஏன் படிக்கலாம் ஐயா? என்ன அவசரம்? ஆமே படிக்கலாம் ஐயா. வேதத்தை ஒரு நாள் தொடாம வீட்டை விட்டு வெளியேறாங்க. பைபிளை ஒத்த நாள் தொடாம வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? என்ன நான் என்ன கேட்கிறேன், அப்ப அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. வெளியில போறோம் இல்லம்மா, அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கு. காலையில ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் உட்கார்ந்து அழகா வேதத்தை ஒரே ஒரு அதிகாரம் வாசித்துட்டு ஒரு சின்ன சேப்பம், ஆண்டவரே இந்த நாளெல்லாம் என்னை, என் பிள்ளைகளை, என் புருஷனை என்ன செய்யுங்க, பார்த்துக்குங்க. என் வீட்டை கர்த்தர் நடத்துங்க. என் வீட்டை என் ஆண்டவர் இன்னைக்கு நடத்துங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை காலையில எழுந்து சொல்லுங்க, என் வீட்டை இன்னைக்கு நீங்க நடத்துங்கப்பா. ஆமென். பாக்கெட்டு காலியா இருக்குப்பா, கொஞ்சம் அப்படியே ஃபில் பண்ணி விடுங்கப்பா. ஆமென். கொஞ்சம் அப்படியே என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய பலத்தில் இதை ஃபில் பண்ண முடியாது. ஆமென். நான் மொத்தமே 515 ரூபாய்க்கு தான் தைக்கிறேன். ஆமென். நான் மொத்தமே 515 ரூபாய்க்கு தான் தைக்கிறேன். எத்தனை ஷிஃப்ட் செஞ்சாலும் மாதம் 3000 தான் வருது ஆண்டவரே வாரம். ஆமென். இதை கொஞ்சம் அப்படி ஃபில் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேலையை தருவார், ஆடஸை தருவார், ஞானம் தருவார். ஆமென். எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி தருவார். சாதகமா எல்லாமே சாதகமா மாறும். வேலை போல வச்சுக்கிட்டு கத்தரை தேடாம விட்டுட்டோம், அது 4வது ஆயுதம். 5வது ஆயுதத்தை சொல்லிட்டு முடிக்கிற 2 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 3 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10வது வசனம் 10 to 12. உங்கள் முகத்தை கண்டு, நல்ல கவனிங்க, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10 to 12. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. உங்கள் முகத்தை இல்லையா, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3, 4, 5 10 வாசிங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவும் கூடாது. அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? கட்டளையிட்டோமே. அடுத்த வசனம் 11 போடியா 11. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். 12 இப்படிப்பட்டவர்களை அமைதலோடு வேலை செய்து சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். 3வது காரியம், ஒண்ணு கவனிங்க, வேலை 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 வேலைனே ஓடுறது, இல்லைன்னா வீட்டில் படுத்துக்கிறது. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம். இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பேரு சோம்பேறித்தனம், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பேரு சோம்பேறி. 2 ஆயுதத்தை பயன்படுத்துவான். ஒன்னு வேலையை அதிகமா போட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிச்சிருவான். இன்னொன்னு அதுக்கு பவுலடியில் சொல்றாரு, ஒழுங்கா வேலை செஞ்சு நீ சாப்பிடு. வேலை செய்யலன்னா அன்னைக்கு என்ன செய்யாத? சாப்பிடாத. யாரா சாப்பிடாம இருக்குமா? வேலை செய்யலன்னா. வேலை இல்லாத அன்னைக்கு தான் கறி எடுத்துட்டு வர சொல்ல பாருங்க. வேலை இல்லாத அன்னைக்கு தான் கறி. ஐயா போய் கறி 1 கிலோ எடுத்து வரோம். என்ன இன்னைக்கு தான் வேலை இல்லை, நாளைக்கெல்லாம் ஓடணும், போறோம், கறி 1 கிலோ எடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? கம்மன்னு 12 மணிக்கு மணக்கு இல்லையா? 11 12க்கு கம்ம மணக்கு இல்லையா?
கொஞ்சோண்டு கிண்ணத்துல தருவேன்னு பார்த்தேன். ஆமென் தானே? ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நிறைய இருக்கு. 8 9 ஆயுதங்கள் எழுதியிருக்கேன். நான் 5 ஆயுதம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஒன்று என்ன சொன்னேன்? சோர்வு, மனச்சோர்வு. 2 என்ன சொன்னேன்? அவிவிசுவாசம். 3 என்ன சொன்னோமா? பாரம், அதாவது டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்புறது. நம்ம லக்க விட்டு திசை திருப்புவோம். 4 வேலை பளு. 5 வேலையே இல்லாம, வேலையே இல்லை, சோம்பேறித்தனத்தை கொடுத்து என்ன செய்வான்? தேவ திட்டத்தில் நம்மளை பிரிச்சிடும். இதை மைண்ட்ல வச்சுடுங்க. இது பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம். இது 5க்கும் இடம் கொடுக்க கூடாது. இன்னும் இருக்கு, 8 9 எழுதி இருக்கிறேன். நம்ம டைம் இருக்கும்போது அதே பேசுவோம். முக்கியமா பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது இல்லையா? காலையில எழுந்து ஜெபம் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னது? சோம்பேறி. சொல்லுங்க. இல்லம்மா, அது சோம்பேறித்தனம். எங்க நைசா தப்பிக்கிறீங்க? அது சோர்வு இல்ல, சோம்பேறித்தனம். பாஸ்டர் காலையில கொஞ்சம் இப்பெல்லாம் கொஞ்சம் குளிரா இருக்கு, அதனால. ஆமே, அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? கொஞ்சம் குளிரா இருக்கு, அதனால என்ன செஞ்சிடலாம்? தலையோட முன்னா நல்ல சுகமா இருக்குல்ல காலையில? இல்ல தலையோட முன்னா காலையில 5 மணிக்கு மேல தலையோட மூடி போறேன், அத்தனை ஒரு சுகம். எல்லா அனுபவத்தோட சிரிக்கிறீங்க. அந்த 7 மணி வரைக்கும், 7:15 7:30 வரைக்கும் படுக்கையில் அப்படி பிறண்டுட்டு இருக்கிறது அவ்வளவு ஒரு சுகம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 4 மணிக்கு மேல படுக்கையில் இருக்கக்கூடாது. 4 மணிக்கு மேல படுக்கையில் என்ன செய்யக்கூடாது? எனக்கு பிடிக்காது. ஆமென். 4 மணி 4:30 மணிக்கு மேல நீங்க பெட்ல இருந்தா அது ஸ்லோவா வெற்றி பெறுவீங்க. நான் ஒன்றும் சொல்லலை, ஸ்லோவா ஜெயிப்பீங்க. ஆமா, கொஞ்சம் டைம் ஆகும், ஜெயிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். 4:30க்கு எழுந்து உங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சு பாருங்க, சீக்கிரம் ஜெயிப்போம். கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. என்ன 4:30க்கு எழும்புனா, 4 o'clock 4:30 எழும்புனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், நம்ம குடும்பத்தை பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் காமிச்சு கொடுத்துட்டு, கர்த்தாவே இதுதான் என் பிள்ளைங்க, இதுதான் என் மனைவி, இதுதான் நான் அப்படின்னு காலையில் நேரத்தில் ஆண்டவர்கிட்ட காமிச்சு கொடுத்துட்டு, அடுத்து 5 மணி 5:30க்கெல்லாம் நம்ம வேலையில எல்லாம் அடுப்பத்தை வச்சிங்கன்னா ஏதோ ஒன்று செஞ்சு ஆள் பழைய ஆள் ஆயிடுவீங்க. 5:30க்கெல்லாம் பழைய ஆள் ஆயிடணும். 5:30க்கெல்லாம் பழைய ஆள் ஆயிடும். ஒரு பக்கம் போகிறேன், 5:30 மணிக்கு ஒரு அம்மா வருது, பார்த்து பயந்துட்டேன். கண்டிப்பா எந்திரிச்சு கதவை திறந்துச்சு, அப்படியே பார்த்து நடுங்கிட்டேன் நான். ஐயோ, இதுதான் ஒரிஜினலா? அப்போ 7 மணிக்கு மேலே அது பூரா பவுடரு, பூரா பேரன் லெவலில் வீக்கோ டர்மரிக் பவுடரு. இப்போ இதுதான் ஒரிஜினலா? ஆமா இதுதான். ஐயோ, ஒரிஜினல் ரொம்ப கொடூரமல்ல இருக்கு. ஆமே. அதனால நல்ல நேரப்பட எழுந்து சோம்பேறித்தனத்தை விட்டு வேலை பழு ரொம்ப தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு நீங்க தான் எல்லாமே சாதிக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமே. நாம இல்லைனாலும் கர்த்தர் வீட்டை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், எல்லாத்தையும் நடத்துவார். எல்லாம் அதை காட்டிலும் நல்லா நடக்கும். ஆமென். ஆமென் தானே? அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் எண்ணம், ஐயோ நான் இல்லைன்னா ஐயோ என் வீடு. நீ முதல்ல போய் சேரு. ஆமே, எல்லாமே நல்லாயிரும். ஆமே, எல்லாமே நல்லாயிரும். நான் ஒத்த ஆள் இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஆகிறது ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஆமென் தானே? விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்யும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எழுந்து நிற்போம்.